கோவா, புஷ்கர் போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு போயிருக்காரு. அந்த வாரன் ஆண்டர்சன் அந்த சமயத்தில் எங்கம்மா இருந்தான்? இந்தியாவில் தான் இருந்தான். மத்திய பிரதேச ஆளக்கூடிய அர்ஜுன் சிங் முதல்வராக இருக்கின்றார், ராஜீவ் காந்தி மத்தியிலே பிரதமராக இருக்கின்றார். எப்படிங்க போனா இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடிந்தார்கள். இன்று வரையில் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் சந்ததிகளாக அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நஷ்ட ஈடு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. இங்கேருந்து அழகாக ஃபிளைட்டை வச்சு அனுப்பிவிட்டு போயிட்டாங்க. அதே போல்தான் நவம்பர் 26 நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் அமெரிக்காவுடைய உளவு நிறுவனங்களும் அமெரிக்காவுடைய முழு கையும் அங்கே இருக்கின்றது. இன்னொரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றேன். இன்று வரையில் அதற்கு தேசிய அளவிலே புலனாய்வுக்கான விசாரணை நடத்தப்படவில்லை. ஒரு மாநிலத்தில் அமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் அதனுடைய விசாரணை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் பலிக்கடா முஸ்லீம் சமூகம். அதற்கு ஒரு நபர், ஒரு பொம்மையான ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே ஷோ செய்து கொண்டு இருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகளும் அரசாங்கங்களும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக பல்வேறு சதிகள் மிக தெள்ள தெளிவான ரீதியிலே சதித்திட்டம் திட்டி முஸ்லீம் சமூகத்தை குற்றவாளி கூண்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அன்றிலிருந்து சுதந்திர இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சதித்திட்டம் திட்டப்படுகின்றது. அதில் ஒரு சம்பவம் தான் 1ஆம் தேதி 1வது மாசம் 12வது வருஷம். ஒண்ணு இல்லை, இந்த வருஷம் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆங்கில புத்தாண்டு தொடங்குது. எல்லாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில நபர்கள் தங்களுடைய இச்சைகளை ஒரு விதம் பல்வேறு ரீதிகளை என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில கர்நாடக மாநிலத்தில் சிந்தங்கிற ஒரு இடத்துல தாசில்தார் ஆபீஸ்ல பாகிஸ்தான் கொடி ஏற்றப்படுது. சதி. உடனே என்ன நினைப்பாங்க? உடனே எப்படிப்பட்ட நிலைகள் வரும்? யாரோ இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? நேரா போய் பாகிஸ்தான் கொடியை ஏத்தி விட்டாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 4 நாள் கழிஞ்சு கைது செய்யப்படுகின்றார்கள். யார் தெரியுமா? ஸ்ரீராம் சேனாவை சேர்ந்தவர்கள். ஆனால் அதற்குள் நடந்த சம்பவங்களை நினைவுபடுத்துகின்றேன். என்ன தெரியுமா? பஸ்ஸுகள் நிறைய உடைக்கப்பட்டது, பந்துகள் அங்கே கடைபிடிக்கப்பட்டது. பத்திரிகைகள் எல்லாம் பக்கம் பக்கமாக தனக்கு முடிந்த அளவிற்கு கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதிவிட்டார்கள். அதேபோல் முஸ்லீம் சமூகத்தை எப்படியெல்லாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைக்க வேண்டும், இந்த வருடம் முதற்கொண்டு 2012 முதற்கொண்டு இந்த சதிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதே போல ஒரு RSS அலுவலகத்தில் குண்டு வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நினைப்பாங்க? ஒரு RSS உடைய அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது, எல்லாம் நினைப்பாங்க அவங்களுக்கு எதிராக உள்ளவர்கள் செய்திருப்பார்கள், குறிப்பாக முஸ்லீம் சமூகம் செய்திருக்கும். ஏன்னா அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். உண்மை அதுவா என்று பார்க்கக்கூடிய சமயத்தை தமிழ்நாட்டில் தென்காசியில் 2008 ஜனவரி 24ஆம் தேதி, தேதியை கவனிக்கணும், ஜனவரி 24. ஜனவரி 26 எப்படிங்க? இந்தியாவுடைய குடியரசு தினம். நீங்கெல்லாம் இந்த வருஷம் பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பொங்கல் நாளிலேயே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, எங்க பார்த்தாலும் தாக்குதல் நடத்தலாம் என்று தீவிரவாதிகளுடைய பயத்தின் காரணமாக உஷாராக ஆக்கப்பட்டிருக்கின்றது உளவுத்துறையும் காவல்துறையும் என்று. ஒரு 10 நாள் 26ஆம் தேதி வரைக்கும் பக்கம் பக்கமாக உளவுத்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளை அழகான முறையில் வரிவிடாமல் எழுதுவார்கள் பத்திரிகைக்காரர்கள். அல்லது பத்திரிகைக்காரர்கள் தன்னுடைய சொந்த சரக்குகளையும் அங்கே திணிக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது 2008 ஜனவரி 24ஆம் தேதி. எங்கே? தமிழ்நாட்டில் தென்காசியில் மிகப்பெரிய ஒரு சம்பவம். குண்டு வெடிக்குது RSS அலுவலகத்தில். அதே தென்காசியில் பஸ் ஸ்டாண்டிலும் குண்டு வெடிக்குது. உடனே இலக்கணேசனும் ராமகோபாலன் போன்றவர்களும் பதறினார்கள்.
முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வைத்து விட்டார்கள் RSS அலுவலகத்தில். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய கருணை என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு சில நியாயவான்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே விமோச்சனம் பிறக்கின்றது. 10 நாட்களுக்கு பிறகு பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு 3 நபர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ரவி பாண்டியன், குமார், நாராயண சர்மா. யார் இவர்கள்? ஏன் RSS அலுவலகத்தில் குண்டு வைக்க வேண்டும்? நான் சொன்ன 3 பேருமே இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள். ஏன்பா RSS அலுவலகத்தை குண்டு வைக்கிறீங்க? நீங்கள் அவங்களும் ஒத்த கருத்தில் உள்ளவங்களப்பா, நீங்க ஏன்பா உங்க அலுவலகத்துக்கே குண்டு வச்சிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா RSS மேல பாசம் வர மாட்டேங்குது, பிரியம் வர மாட்டேங்குது. மக்களுக்கு ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. அதனாலதான் நாங்களே எங்க அலுவலகத்தை வச்சோம். யாராவது முஸ்லீம்களை கைது செஞ்சாங்கன்னா பாருங்க எங்க அலுவலகத்தில் கொண்டு வச்சு விட்டாங்க, நம்ம எல்லாம் நல்லா வளர்றது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு அதன் மூலமா RSS ஆளு சேர்க்கலாங்கிற அடிப்படையிலையாக்கும். என் அருமை சகோதரர்களே, எப்படிப்பட்ட சதி திட்டங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். விழிக்காத காரணத்தினால், நாம் விழிப்போடு இல்லாத காரணத்தினால் நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் இன்று வரையில் நினைத்து பார்க்க முடியாத எண்ணிக்கைகளை அடிப்படையில் சிறைச்சாலையில் சித்திரவதைகள் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்கவுண்டர் என்ற அடிப்படையிலே. 19 வயது சகோதரி இர்ஷத் ஜஹான், ஒரு கல்லூரி மாணவி, ரொம்ப ஏழையான குடும்பம், வாப்பா கிடையாது, ஏழையான குடும்பம். அந்த சகோதரி பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போய் ஏதோ பார்ட் டைம் வேலை பார்த்து தான் குடும்பத்தை மேனேஜ் பண்ற. தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தம்பி ஒருத்தவங்க இருக்கிறான். அந்த சகோதரி சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் ஜூன் 15ஆம் தேதி 2004. ஏன், என்ன காரணம்? லஷ்கர்-இ தொய்பாவுக்கு சம்பந்தம் என்ற அடிப்படையில். அவங்களுக்கு எப்படி, அந்த சகோதரிக்கு எப்படி இப்படிப்பட்ட லஷ்கர்-இ தொய்பாவோட தொடர்பு ஏற்பட்டது? ஏன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும்? 3 லஷ்கர்-இ தொய்பாவோடு சேர்ந்து கொண்டு அவர் நேராக போனாராம். யாரை? மோடியை கொலை செய்வதற்காக, நரேந்திர மோடியை கொலை செய்வதற்காக ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2004 செல்கின்றார். எங்கே? குஜராத் மாநிலத்திற்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப விழிப்போடு இருந்து சுட்டுக் கொண்டு விட்டதாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 2009 நீதிபதி தமாங் அவர்கள், குஜராத் மாநிலத்தினுடைய மாஜிஸ்ட்ரேட் ஒருத்தர், அந்த வழக்கில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் இது போலியான என்கவுண்டர் என்று சொல்லி காட்டுகின்றார். உயர்நீதிமன்றம், குஜராத் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே சிறப்பு புலனாய்வு குழுவை SIT நிரூபிக்கின்றது. 2 நபர்களை கொண்டு அவர்களும் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இது போலியான என்கவுண்டர், திட்டமிடப்பட்ட சதி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இதை உங்களிடம் தெரிவிக்கின்றேன் என்றால், நாம் விழிப்போடு இல்லாத காரணத்தினால் முஸ்லிம் சமூகத்தின் மீது அவதூறுகளை பரப்பிவிட்டு இந்த சமூகத்தை குற்றவாளி கூண்டிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்ட சதி. எப்பொழுது காந்தியை சுட்டுக் கொல்லப்படக்கூடிய சமயத்தில் இஸ்மாயில் என்ற பெயரோடு ஒரு கால் அந்த நிலையிலே கோட்சே கொலை செய்யப்பட்டு இருந்தான் என்றால், செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, கோட்சேவை அந்த கூட்டத்தில் இருக்கவங்களை அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை. ஏன்னா வெறும் இஸ்மாயில் மட்டும் பேரு குத்தி இல்ல, பச்சை குத்தி இல்ல, அவன் பார்ப்பா பயலா இருந்தாலும், பார்ப்பனாக இருந்தாலும் சுன்னத்தும் செஞ்சிருந்தான், ஹத்னாவும் செஞ்சிருந்தான். எவ்வளவு பெரிய சதி திட்டம் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. எப்ப நடந்துச்சு, எப்ப ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா 1948 அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க, 25லேயே. இருந்தாலும் இவர்கள் சதி வேலைகள், சுதந்திரம் அடைஞ்சிட்டமே, இனிமையாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கட்டுமே என்ற அடிப்படையில் இல்லை. சிந்தனைகள் அப்படிப்பட்ட ரீதியில் இல்லை. இவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரிகள் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் எதிரிகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிரிகள். இவருடைய சித்தாந்தத்திற்கு யார் யாரெல்லாம் எதிராக நிற்கின்றார்களோ அவர்களும் எதிரிகள். அதனால் தான் நாம் சுட்டிக்காட்டுகின்றோம், இந்துக்கள் என்பது வேறு, இந்துத்துவவாதிகள் என்பது வேறு. இவர்கள் இந்துத்துவவாதிகள், பாசிசவாதிகள், இந்துத்துவவாதிகள் என்று இவர்களை அடையாளப்படுத்துகின்றோம். என்னப்பா 2 பேரும் ஒன்னாதானே இருக்காங்க, எப்படி மாறுவாங்க? இந்துக்கள் என்பவர்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் காந்தியை போன்றவர்கள். யாரிடமோ சண்டையோ சச்சரவோ பிரச்சனைகளையோ பற்றி அவர்கள் சிந்திக்க கூட நேரம் கிடைக்காது.
எல்லா மக்களிடத்திலும் சகோதரத்துவத்தோடு, பாசத்தோடு, பந்தத்தோடு, நல்ல ரீதியிலே பழக்க வழக்கத்தோடு அணுகுமுறைகளை முதற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சிந்தனை உள்ளவர்கள். அதற்கு உதாரணம் தான் காந்தியடிகள். இந்துத்துவவாதிகள் என்பது தன்னுடைய சித்தாந்தத்திற்கு, ராமராஜ்யத்திற்கு, இந்த நாட்டிலே தன்னை, அதாவது வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையிலே, இந்துக்களாக இருந்தாலும் வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் பார்ப்பான் உயர்ந்தவன் மிச்சமெல்லாம் தாழ்ந்தவங்கிற அடிப்படையிலே, சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு அந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்துக்களாக இருந்தாலும் கொலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்துத்துவவாதிகள். கண்ணியத்திற்குரியவர்களை, முஸ்லிம்கள் மட்டும் இவர்கள் கருவறுக்கவில்லை. முஸ்லிம் சமூகம் மட்டும் இவர்களுக்கு எதிரானது அல்ல. கிறிஸ்தவர்களையும் இவர்கள் பலி கொடுத்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களும் இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் இவர்களால் கொடுமையான சித்திரவதைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தலித்துகளும் கூட. அன்று காந்தியடிகளை கொண்டு சுட்டுக் கொன்றான் நாதராம் விநாயக் கோட்சே. தற்பொழுது பார்க்கின்றோம் ஹரன் பாண்டியா கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். 2003 நரேந்திர மோடியுடைய ஆட்சியில இணையமைச்சராக இருக்கக்கூடிய சமயத்தில் நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் சுட்டுக் கொல்லப்படுகின்றார். மும்பை தாக்குதல்ல ஹேமந்த் கர்கரே கொலை செய்யப்படுகின்றார். உச்ச நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கின்றார். காஷ்மீரிலே முஸ்லிம்கள் அவதிப்படுகின்றார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்க வேண்டியதானே என்று குரல் கொடுத்த காரணத்தினால் பிரசாந்த் பூஷன் அவர்கள் தாக்கப்படுகின்றார். எங்கே? உச்ச நீதிமன்ற வளாகத்திலே. என் அருமை சகோதரர்களே, நாம் விழிக்காத இருந்த காரணத்தினால், நாம் விழிப்போடு இல்லாத காரணத்தினால் இந்த முஸ்லிம்களுடைய இருக்கக்கூடிய நிலைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்களை முதற்கொண்டு குரல் வலை நெருக்கப்படுகின்றது. என் அருமை சகோதரர், இதிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மக்களும் இதிலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத மக்களாக இருக்கட்டும், அனைவரும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பை மையப்படுத்தி, சுதந்திரத்தை மையப்படுத்தி, அனைத்து மக்களுக்கும் சுதந்திரம் சரியான நீதியில கிடைக்க வேண்டும், நீதி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை முழக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. பல்வேறு சதிகளையும் பல்வேறு தடைகளையும் உடைத்தெறிந்து இந்த முஸ்லீம் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும். 65 ஆண்டு காலம் கடந்து இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கெல்லாம் நம்மளோட ஒரு பகுதிகளில், குறிப்பாக இந்த அதிராம்பட்டினம் போன்ற பகுதிகளில் ஏதோ ஒரு சில வீடுகள்லாம் பார்த்தோன்னா பில்டிங்காக தெரியுது. ஆகா ஓஹோ நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம். என் அருமை சகோதரர்களை, என்னால் சுட்டிக்காட்ட முடியும் பன்றிகளை மேய்த்து கொண்டு முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் போய் எட்டி போய் பாருங்க. மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், டெல்லி போன்ற பிரதேசங்களாக இருக்கட்டும், செத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய பேப்பர்ல பனியின் குளிர்ல கடுமையினால நிறைய பேர் செத்து, முக்காவாசி பாடி எங்க எதுனா ஜும்மா மசீதில வந்து கிடக்கும். எல்லாமே முஸ்லீம்கள். இருக்கிறதுக்கு இடம் இல்லை, போத்துறதுக்கு உடை கிடையாது, செத்து கொண்டிருக்கின்றார்கள். கலவரங்கள் என்ற பெயரிலே அவர்களுக்கு எல்லாத்தையும் தொடச்செறிஞ்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா இந்த சதிகளுக்கு பின்னால் முழுக்க முழுக்க சங்க பரிவாரங்கள், RSS கூட்டங்கள் இருந்து கொண்டு இந்த முஸ்லீம் சமூகத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சதியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என் அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி நிறைவு செய்கின்றேன். இப்படிப்பட்ட சதிகள் இன்று நேற்றல்ல, அது ஒரு காலம் தொட்டு. அதில் நாம் இழந்ததுதான் பாபரி மஸ்ஜித். நம்முடைய சதியை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால் நாம் இழந்ததுதான் பாபரி மஸ்ஜித். என் அருமை சகோதரர்களே, அதை நான் சொல்லவில்லை. பாபர் மஸ்ஜிதுடைய இடிப்பிற்கு லிபர்கான் கமிஷன் என்ற அடிப்படையில் நீதிபதி லிபர்கான் அவர்கள் தலைமையிலே 1992 போடப்பட்ட அந்த கமிஷன் நீதிபதி லிபர்கான் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு ஊரூரா சொல்லி கலவரம் நடத்தி அவன் இடிச்சும் போட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆதரவா அரசாங்கம் இருந்துச்சு, அரசு அதிகாரிகள் இருந்தாங்க, காவல்துறை இருந்துச்சு, நீதிமன்றம் இருந்துச்சு, ராணுவம் இருந்துச்சு. இந்த முஸ்லிம்கள் விழித்திருந்தால், முஸ்லிம்கள் விழிப்போடு இருந்திருந்தால் நிச்சயமாக தடுக்கப்பட்டிருக்கும். அவன் எவ்வளவு பேர் இருக்கட்டும், ராணுவம் கண்ண முடிக்கிட்டு இருக்கட்டும், நீதிமன்றம் கண்ண முடிக்கிட்டு இருக்கட்டும், காவல்துறை கண்ண முடிக்கிட்டு இருக்கட்டும்,
RSS சங்க பரிவாரங்களும் எவ்வளவு விழிப்போடும் எழுச்சியோடும் வந்தாலும் சரிதான், முஸ்லீம்கள் நீங்கள் விழிப்போடு இருந்திருந்தால் நிச்சயமாக தடுத்திருக்க முடியும். எதை? பாபர் மஸ்ஜிதை.